வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிசோட் 3. இது வந்து என்ன அப்படின்னா, டைப் ஸ்கிரிப்ட்ல வந்து ஃபங்ஷன்ஸ வந்து நம்ம பண்ண போறோம். இது ரியாக்ட் எக்ஸாம்பிள்ஸ வச்சு நம்ம இன்னுமே வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பெஸ்ட்டா வந்து பார்க்க போறோம். இந்த எபிசோட்லேருந்து என்னென்னலாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஐ கால்ஸ் எப்படி வந்து ஹேண்டில் பண்றது? ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ்னா என்ன? யுட்டிலிட்டி ஃபங்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்றது? ரியாக்ட் காம்போனன்ட்ஸோட எப்படி வந்து டைப் ஸ்கிரிப்ட்ட இன்டகிரேட் பண்றது? பிசினஸ் லாஜிக்க வந்து நம்ம எழுதும்போது, அப்போ வந்து நமக்கு டைப் ஸ்கிரிப்ட் வந்து எப்படி யூஸ் ஆகுது? அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஹெல்ப்ஃபுல் பிளஸ் பவர்ஃபுல்லா இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஃபங்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அத வந்து நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ நெறைய வந்து டைப் ஸ்கிரிப்ட்டோட எரர் வந்து ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ல வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன்ஸ்ல தான் வந்து வரும். ஸோ அதனால நம்ம வந்து இந்த இந்த வீடியோல வந்து நம்ம ஃபங்ஷன்ஸ் வந்து மாஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து நெக்ஸ்ட்ல வந்து எதுவுமே வரவே வராது. அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸ் வந்து எப்படி வந்து டைப் ஸ்கிரிப்ட்ட வந்து செட்டப் பண்ணணும், எப்படி வந்து நார்மல் டைப் ஸ்கிரிப்ட் எப்படி செட்டப் பண்ணணும், எப்படி வந்து ரியாக்டோட வந்து வச்சு யூஸ் பண்ணணும், டேட்டா டைப்ஸ்னா என்ன, அத பத்தி நம்ம பார்த்துருவோம். நீங்க அத பார்க்காம இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா இருக்கும். சோ நீங்க அத பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நான் அத ஐ பட்டன்லயுமே குடுக்குறேன். சரி, ஓகே. இப்போ ஒன்னொன்னா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் என்ன பண்றேன்னா, இங்க இருக்கிற டேட்டா டைப்ஸோட நம்ம நேத்து பார்த்திருந்தோம். அத வந்து ஃபுல்லுமே கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ஃபங்ஷன் ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து எழுதலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் வந்து இருக்க போது. 2 பாராமீட்டர் வந்து வாங்க போது. அது என்ன அப்படின்னா, ஏ, பி அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போது. அந்த ஃபங்ஷனுக்குள்ள என்ன இருக்க போது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். எத ரிட்டர்ன் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ பிளஸ் பி வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். சரி, ஓகே. இப்ப நமக்கு வந்து எரர் அடிக்குது. ஏன் எரர் அடிக்குது அப்படின்னா, நம்ம டிஎஸ் ஃபைல்ல இருக்கும். சோ நமக்கு எரர் அடிக்குது. இதே நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்தீங்க அப்படின்னா, அந்த எரர் வந்து வரவே வராது. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த இதையுமே வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றேன். ஸோ இதுல வந்து உங்களுக்கு இந்த இதை வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றேன். இப்ப நமக்கு எரர் அடிக்குதா பாத்தீங்கன்னா, எந்த எரர் எதுவுமே இருக்காது. அது டைப் ஸ்கிரிப்ட் தான் எரர் அடிக்குது. இங்க எதுவுமே கிடையவே கிடையாது. ஆனா நான் இந்த இடத்துல வந்து இந்த ஃபங்ஷனை கால் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இந்த இடத்துல வந்துட்டு 10, 20 இப்படி கூட நான் வந்து பாஸ் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா ஏ ஆஃப் எனி, பி ஆஃப் எனி அப்படின்னு சொல்லி வரும். நம்ம டைப் ஸ்கிரிப்ட்ல எனியோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நம்ம பாத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி டேட்டா டைப்பை இது வந்து அலோவ் பண்ணும். பட் டைப் ஸ்கிரிப்ட் வந்து அலோவ் பண்ணாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேயே வந்துட்டு ஏ ஆஃப் எனி, பிக்கு வந்து எனி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் வந்துட்டு ஆட் டைப் ஸ்கிரிப்ட்லயுமே நீங்க வந்து இதை வந்து பண்ணலாம். ஸோ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5, 20 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டைப் ஸ்கிரிப்ட்லயுமே அந்த எரர் அடிக்கவே அடிக்காது. ஏன்னா நம்ம எனி யூஸ் பண்ணிருக்கோம். எனி யூஸ் பண்ணா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கறத நம்ம நேற்று வீடியோல பார்த்துருந்தோம். நீங்க அதை பார்க்கல அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. ஆனா இந்த இடத்துல வந்து எனக்கு நம்பர்ஸ் தான் வரணும். 2 நம்பர்ஸ் மட்டும் தான் நம்மளால ஆட் பண்ண போறோம். ஸ்ட்ரிங்ஸ் வந்து நம்மளால ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால நமக்கு டேட்டா டைப் என்னன்றது தெரியும். நான் அதனால என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா கம்பைல் டைம் எரர் வந்து அடிக்கும். அது என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங் வந்து என்னால வந்து நம்பருக்கு வந்து அசைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வந்துரும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ இப்போ குடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு நார்மலா வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்படிதான் வந்து ஃபங்ஷன்ஸ்ல வந்து நம்மளால வந்து ஒரு விஷயத்த வந்து வைக்க முடியும். சரி, ஓகே. இப்ப இது மட்டும் தான் ஃபங்ஷன். ஃபங்ஷன்ஸ் அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் கிடையாது. நம்ம எக்ஸ்பிளிசிட்டாவே ரிட்டர்ன் டைப்ஸ் வந்து குடுக்க போறோம். அது எப்படி குடுக்கணும் அப்படின்றத பார்ப்போம். நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஃபங்ஷன் வந்து கிரியேட் பண்றேன். அந்த ஃபங்ஷனுக்கு நேம் வந்து கிரீட் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். கிரீட்னா பேசிக்கா என்னன்னா, வாங்க, வணக்கம், அந்த வெல்கம் மெசேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அதான் வந்து கிரீட். ஸோ இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்து உள்ள வந்து ரிட்டர்ன் பண்றேன். ஸோ ரிட்டர்ன்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஒரு பேக் டெக்ஸ்ட் குடுத்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஹலோ என்ன இருக்க போகுது அப்படின்னா என்னோட நேம் வந்து வரப்போகுது. ஸோ இந்த டாலர் சிம்பிள் போட்டு நம்ம இதை வந்து போட வேண்டியதான். ஸோ பேக் டெக்ஸ்ட்டை டைனமிக்கா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான். ஸோ கிரீட்ல வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் ஜஸ்ட் வந்து பாஸ் பண்ணி விடுறேன். இந்த இடத்துல இஷ்யூ வரும். ஏன்னா நம்ம எந்த இதுவுமே கொடுக்கல அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட் வரும்போது ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நார்மலா நம்ம போன ஃபங்க்ஷனே பார்த்தது தான். இதை தாண்டி என்ன எக்ஸ்பிளிசிட்டா நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நான் ஜஸ்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு ரிட்டர்ன் ஆகுற நேமுமே எனக்கு வந்து ஸ்ட்ரிங்கா தான் வரும். அத தாண்டி எனக்கு வேற எதுவும் வராது. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாத்துக்கோங்களேன். இப்ப இந்த இடத்துல வந்து எடுத்துட்டு நான் ஜஸ்ட் வந்து ரிட்டர்ன் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த இடத்துல வந்து இஷ்யூ இருக்கும். ஸோ டைப் நம்பர் இஸ் நாட் அசைனபிள் டூ டைப் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த இடத்துல நேம யூஸே பண்ணல, எதுவுமே பண்ணல. பட் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த இஷ்யூ வருது. ஏன் அப்படின்னா, நம்ம எக்ஸ்பிளிசிட்டாவே ரிட்டர்ன் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் மறுபடியும் என்னோட பழைய இதுக்கு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து கரெக்ட்டா வந்து ஒர்க் ஆகும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, ரிட்டர்ன் டைப் பண்ணும்போது நம்மளோட ஃபங்ஷன்ல இருந்து வர அவுட்புட்டுமே கரெக்ட்டா தான் வருது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து நம்பலாம். சோ அதுக்காக தான் நம்ம வந்து டைப் ஸ்கிரிப்ட்மே யூஸ் பண்றோம். சரி, ஓகே. இப்ப அது மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொன்னு இருக்கு. வாய்ட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. சோ அது எதுக்கு அப்படின்னா, இந்த ஃபங்ஷன் வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா, எனக்கு வந்து அந்த வாய்ட் மெசேஜ வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்ப்போம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் லாக் மெசேஜ் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஏன்னா நம்ம சில இடத்துல வந்து கன்சோல் போடுவோம். ஸோ அதனால லாக் மெசேஜ் இது ஒரு தனி ஃபங்ஷனா இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். யூட்டிலிட்டி ஃபங்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். கன்சிடர் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கன்சோல் லாக் என்ன ஜஸ்ட் வந்து ஜஸ்ட் ரெண்டரிங் அப்படின்ற மாதிரி நான் ஜஸ்ட் வந்து குடுத்துடுறேன். இல்ல வந்து இந்த மெசேஜே கூட நீங்க வந்து இந்த இடத்துல வந்து போட்டுக்கலாம். நீங்க கன்சோல்ல வந்து இதையுமே இப்படியுமே ஹேண்டில் பண்ணலாம். சோ மெசேஜ் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன்.
ஸோ ஓகே. இப்ப நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளியரா வந்து நமக்கு எரர் அடிக்கும். அது ஏன் அப்டின்னா, இம்ப்ளிசிட்டா எனின்ற டைப்ல தான் வந்து இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து நமக்கு தெரியும் மெசேஜ் வந்து என்னவா வரும்? ஸ்ட்ரிங்கா தான் வரும் எனக்கு. ஸோ நான் ஸ்ட்ரிங் அப்டின்னு சொல்லி குடுத்துர்றேன். இப்போ நம்ம இங்க பார்த்திருந்தோம். அவுட்புட்ட வந்து ஸ்ட்ரிங்கா நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டா டிஃபைன் பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு. இந்த ஃபங்ஷன் வந்து எதையுமே வந்து ரிட்டர்னே பண்ணல. ஜஸ்ட் வந்து கன்சோல் லாக் பண்ணுது. அவ்வளவுதான். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்டின்னா, எனக்கு எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாதனால வாய்ட் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. இத குடுத்துட்டோம் அப்டின்னா, இந்த 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 ஃபங்ஷன் எனக்கு எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. ஒண்ணும் எம்ப்டியா தான் ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான டிஃபைன் தான் வந்து இந்த வாய்ட் ரிட்டர்ன் டைப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இதுல வந்து ஆப்ஷனல் பாராமீட்டர்ஸா வந்து பாஸ் பண்ணலாம். எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு பாராமீட்டர் கண்டிப்பா தேவை. இன்னொன்னு வந்து நம்ம வேணும்னா அதை யூஸ் பண்ணிப்போம், வேணாம்னா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த ஆப்ஷனல் பாராமீட்டர்ஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதுக்கான எக்ஸாம்பிளையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். எப்படின்னு பாத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபங்ஷன் வந்து இருக்குல்ல. ஸோ இதே சேம் கிரீட் எக்ஸாம்பிள் வச்சு பாத்துருவோம். ஸோ கிரீட் பராம்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து வைக்கிறேன். ஏன்னா சும்மா ஒரு இதுக்காக வைக்கிறேன். டிஃபரன்ஷியேட் பண்ணும் அப்படிங்கிறதால நேம் வந்து குடுக்குறேன். சோ நமக்கு நேம் ஆல்ரெடி அங்க குடுத்திருந்த மாரி ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி குடுக்க போறோம். பட் இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டைட்டில்ன்றத வந்து வாங்குறேன். சோ டைட்டில்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே வந்து ஸ்ட்ரிங்கா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபங்ஷன வந்து டிஃபைன் பண்ணிடலாம். ஏன்னா இஷ்யூ அடிச்சிட்டே இருக்கு. சோ நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னு இதுக்கு பார்த்தீங்கன்னா, இஃப் டைட்டில் வந்து சப்போஸ் இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணு. எத ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு என்னோட டைட்டில வந்து குடுக்கணும். அதே மாரி வந்து என்னோட நேம் வந்து இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த இடத்துல வந்து டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ எல்ஸ் கண்டிஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரிட்டர்ன் எனக்கு ஒண்ணுமே இல்ல. என்ன நேம் வருதோ அத அப்படியே ஜஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்றோம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப என்ன பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிரீட்ல வந்துட்டு ஒண்ணே ஒண்ணு தான் பாஸ் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்ப அஸ்வின் மட்டும் பாஸ் பண்றேன் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க எனக்கு ரிட்டர்ன் வந்து நேம் மட்டும் ஆயிடும். பட் இந்த டைட்டில்ங்கிறது ஆப்ஷனல் பாராமீட்டர். நான் பாஸ் பண்ணலாம், பாஸ் பண்ணாமலும் இருக்கலாம். ஸோ அதனால இந்த ஆப்ஷனல் பாராமீட்டர்ஸ்க்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கொஸ்டின் மார்க் வந்து போடுவோம். ஸோ இது என்ன அப்படின்னா, பேசிக்கா வந்து எனக்கு வந்து இது வந்து ஆப்ஷனல் தான். நான் யூஸ் பண்ணுவேன், யூஸ் பண்ணாமலும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது வந்து இதுவா? இப்ப இதே மாரி நான் ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரே நிமிஷம் வந்து மிஸ்டர் அப்படின்னு சொல்லி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு வந்து இத யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமலும் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து வரும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து கிரீக் கிடையாது. கிரீக் பராம்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து மிஸ்டர எடுத்துட்டு பார்ப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து எடுத்துடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல ஆப்ஷனல் இந்த இடத்துல வந்து ஆப்ஷனல் வந்து குடுத்துருக்கேன்ல. ஸோ நான் ஆப்ஷனல் குடுக்காம இப்ப வந்து குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல வந்து எரர் அடிக்கும். அது ஏன் அப்படின்னா, எனக்கு எக்ஸ்பெக்டட் வந்து 2 ஆர்குமென்ட் வேணும். பட் ஆனா 1 தான் வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனா இப்ப நான் ஜஸ்ட் வந்துட்டு இத ஆப்ஷனலா மாத்திட்டேன் அப்படின்னா, எனக்கு எந்த இஷ்யூமே வந்து வரவே வராது. ஸோ ஆப்ஷனல் பாராமீட்டர்ஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரூல் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நீங்க இப்ப வந்து ஆப்ஷனல் பாராமீட்டர்ஸ ஃபர்ஸ்ட்டா வந்து பாஸ் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நேம், டைட்டில் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இத வந்து நான் ஃபர்ஸ்ட்ல வந்து பாஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து டைட்டில்ங்கிறது கண்டிப்பா வேணும். அது வந்து இல்லாம இருக்கவே முடியாது. ஸோ அதனால லாஸ்ட்ல தான் எப்பவுமே ஆப்ஷனல் பாராமீட்டர்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா, அது ஃபைனலா தான் வந்து இருக்கணும். அது வந்து ஃப்ரண்ட்ல வந்து வரவே கூடாது. ஸோ இதுதான் வந்து இப்படியும் வந்து வைக்கலாம். ஸோ இப்ப நம்ம நம்ம 4 விதமா பார்த்திருப்போம். எப்படி வந்து பண்றது? எப்படி அவுட்புட்ல வந்து அந்த மெசேஜ் வந்து எப்படி வந்து டைப்ப டிஃபைன் பண்றது? ஒண்ணுமே பண்ணல அப்படின்னா வாய்ட் வந்து எப்படி பண்றது? ஆப்ஷனல் பாராமீட்டர்ஸ் வைக்கிறோம்னா, அத வந்து எங்க ஹேண்டில் பண்ணணும், எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதையுமே நம்ம பண்ணிருக்கோம். ஸோ இப்ப இந்த டிஃபால்ட் பாராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஃபங்ஷன் வந்து வைக்கிறேன். ஸோ ஃபங்ஷன் சும்மா வந்து ஆட் தான் நம்ம பண்ணிட்டோம். ஸோ அதனால நான் மல்டிப்ளை அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஸோ இதுல வந்து என்ன குடுக்க போறேன் அப்படின்னா, வேல்யூ வந்து எனக்கு வந்து நம்பரா இருக்க போகுது. என்ன என்ன வேல்யூ வரப்போதோ இன்டூ அது நம்ம பண்ண போறோம். ஸோ அதனால நான் பை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு வச்சுக்கிறேன். ஸோ அது வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பரா வந்து இருக்க போகுது. இது ஏன் இஷ்யூ அடிச்சிட்டே இருக்குன்னா, நம்ம வந்து ஃபங்ஷன் இது பண்ணல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வர எனக்கு எக்ஸ்பிளிசிட்டா உள்ளதையும் நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ யூஸ் பண்ணிட்டே இருந்தா தான் நமக்கு வந்து அது வந்து இதுவாகும். நான் எக்ஸ்பிளிசிட்டா வரதும் எனக்கு வந்து நம்பர் அப்படின்னு சொல்லி குடுத்துர்றேன். நான் இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் வேல்யூ இன்டூ பை. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டவுட் வரலாம். இது என்ன நார்மலா நம்ம யூஸ் பண்ணது தானே. ஸோ இந்த ஃபங்ஷனையுமே வந்து கால் பண்ணிடுறேன். அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ மல்டிப்ளைல வந்து 10 அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, பக்கத்துல வந்து சும்மா ஏதாவது 5 அப்படின்னு சொல்லி குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப நார்மலா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தானே. இது வந்து உங்களுக்கு டவுட் வரலாம். பட் இந்த இடத்துல நம்ம டிஃபால்ட் வேல்யூ வந்து வைக்கலாம். அது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இப்ப இந்த இடத்துல வந்து 5 பதிலா இந்த பை வந்து 2 இருக்கும் அப்படின்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இத குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு எந்த இஷ்யூ எதுவுமே வரல. நான் அத ஆப்ஷனல் பாராமீட்டர்ஸா மாத்தல, எதுவுமே மாத்தல. பட் ஆனா அது வந்து யூஸ் ஆகுது. எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஃபால்ட்டா வேல்யூ குடுத்தாச்ச, நான் இந்த இடத்துல எந்த நம்பருமே பாஸ் பண்ணல அப்படின்னா, எனக்கு 2ன்றத தான் எடுத்துக்கணும். நான் இப்ப சப்போஸ் இந்த இடத்துல வந்து 5ஓ, 6ஓ ஏதோ ஒண்ணு பாஸ் பண்றேன் அப்படின்னா, எனக்கு அந்த வேல்யூ வந்து எடுத்துக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, எனக்கு பை டிஃபால்ட்டா உள்ள 2வ தான் வந்து எடுத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம டிஃபால்ட் வேல்யூவாவும் நம்ம வந்து பாஸ் பண்ணலாம். இது வந்து கிட்டத்தட்ட அந்த ஆப்ஷனல் பாராமீட்டர்ஸ் மாரி தான். ஸோ இதனால தான் நீங்க ஹோல்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ பைல வந்து கொஸ்டின் மார்க் வந்து நம்ம ஹோவர் பண்ணும்போது வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாரியும் நீங்க வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமான விஷயம் நம்ம இது எல்லாமே நார்மல் ஃபங்ஷன். நெறைய இடத்துல நம்ம வந்து ஆரோ ஃபங்ஷன் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஆரோ ஃபங்ஷனுக்குமே நம்ம வந்து
எப்படி வந்து சின்டாக்ஸ் இருக்கு அதையுமே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மா மல்டிப்ளை பண்ணி ஓகே சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ சப்ட்ராக்ட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏ பி ரெண்டு தான் வாங்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டான சின்டாக்ஸ் போடலாம். ஸோ ஈக்குவல் டு வரணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து இது முடிஞ்சிச்சா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஏ மைனஸ் பி. ஸோ இதுதான் வந்து நம்ம நார்மலா உள்ளது. நமக்கு இங்கே எரர் அடிக்குது நமக்கு தெரியும். ஸோ நமக்கு என்ன டைப்போ அதை வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இஷ்யூ வந்து வரவே வராது. ஸோ சேம் ஃபங்க்ஷன் தான். ஃபங்க்ஷன்ல எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான் நீங்க இங்கேயுமே எக்ஸ்பிளிசிட்டா வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ நம்பர் ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா சப்ட்ராக்ட்ல வந்து நம்ம இங்க பாஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து வரும் 10 2 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டா வந்து ஒர்க் ஆகும். ஸோ சேம் சின்டாக்ஸ் தான். பட் வந்து அந்த டைப் அனோடேஷன்ஸ் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கறத காட்டுறதுக்காக தான். ஸோ நார்மல் ஃபங்க்ஷன்ஸ்லேயே பண்ணிட்டே இருக்கமோ, ஸோ அதை தாண்டி வந்து ஆரோ ஃபங்க்ஷன்ஸ்ல எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரியலன்னா இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன் டைப் இருக்குல்ல, அது வந்து வேரியபிளா வந்து வச்சுக்கலாம். அது எப்படி சொல்றேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ கான்ஸ்ட் ஆட்ன்னு சொல்லி ஆட் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வேரியபிள் நேம் நம்ம வைக்கிறது தான். ஸோ வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு இங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வந்து எழுதிக்கலாம். ஸோ ஏ கமா பி. ஸோ ஏ பிளஸ் பி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து ஒன் லைனா நம்மளால ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் எழுத முடியும். ஸோ இந்த ஆரோ ஃபங்க்ஷன்ஸ்ல நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து அடிஷனுக்கு இதே தான். ஸோ நான் இதே மாதிரி சப்ட்ராக்ஷனுக்கு வச்சுக்கிறேன். ஸோ சப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏ பி ரெண்டு வாங்க போறோம். அந்த இடத்துல என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ மைனஸ் பி. ஸோ நான் ஒவ்வொரு டைமும் இங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்பர் 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 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கணும். ஸோ இது வந்து தேவையில்லாதது. இதை நம்ம சால்வ் பண்றதுக்காக என்ன வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ டைப் வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துப்போம். அந்த டைப்ல என்ன பண்றேன் அப்படின்னா மேத் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு இடத்துல வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஏன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ, ஸோ இது வந்து இதுக்குன்னு கிடையாது, அடிஷன் சப்ட்ராக்ஷன் கிடையாது, நம்ம டிவிஷன் மல்டிபிளிகேஷன் இதுக்கும் இதே தான் வந்து வைக்க போறோம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏல வந்து நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். பியுமே வந்து எனக்கு வந்து நம்பரா தான் இருக்க போகுது. ஏன்னா பேசிக்கா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து தெரியும்ல, நீங்க இங்க கொடுத்தீங்கன்னா நம்பர்னு தான் கொடுப்பீங்க, இங்க கொடுத்தீங்கன்னா நம்பர் தான் கொடுப்பீங்க. அதே தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ரீயூசபிள் ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம வந்து ஒரு வேரியபிள் வந்து வைக்கிறோம். ஸோ அதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரிட்டர்ன் ஆகுறதும் எனக்கு வந்து நம்பரா தான் வந்து ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ நான் இதனால இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளா மேத் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு அந்த இஷ்யூ வந்து போயிடுச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கேருந்து வர வேல்யூஸ் எல்லாமே நம்பரா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம சப்ட்ராக்ஷன் கொடுத்தா அந்த இஷ்யூ போயிடும். ஸோ இஷ்யூ வந்து போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து எப்படி சொல்றது ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஒரு வேரியபிளாவும் வந்து நம்ம டிஃபைன் பண்ணி நம்ம வந்து வைக்கலாம். ஸோ ரிட்டர்ன் ஆகுறது இந்த மாதிரி வரும். நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நான் எழுதியிருக்க வேணாம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மல்டிப்ளைக்கு வரும், அதே மாதிரி வந்து டிவிஷனுக்கு வரும், சப்ட்ராக்ஷனுக்கு வரும், அடிஷனுக்கு வரும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த இடத்துல எல்லாத்தையுமே இது வந்து சால்வ் பண்ணி ஒரு இது வந்து வச்சலாம். டைப்ஸ் வந்து என்ன அப்படின்னா என்ன பிஹேவியருங்கிறது தான். அது வந்து டேட்டா கிடையாது. ஸோ இதை வந்து நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல இன்னும் அட்வான்ஸ்டான கான்செப்ட்லாம் வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கு. அது ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும். அது வேண்டாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கான வீடியோவையும் மேக் பண்றேன். சரி ஓகே. இப்போ இதுல வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இப்பதான் நமக்கு வந்து நம்ம ரியாக்ட்ல எப்படி வந்து இதை யூஸ் பண்றது அப்படின்ற டவுட் வந்து வரும்ல. ஸோ நம்ம அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ரியாக்ட் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரு இன்புட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இன்புட் பை டிஃபால்ட்டா இது வந்து டெக்ஸ்ட்ன்றது உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இந்த இன்புட்ல நம்ம கவனிக்க வேண்டிய இந்த வேல்யூ ஸ்டேட் இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ண போறதில்ல. டைப் ஸ்கிரிப்ட் தான் பாக்குறோம் அப்படிங்கிறதுனால நம்ம அதை பத்தி மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். உங்களுக்கு வேல்யூஸ்னா என்ன, இன்புட் வந்து எப்படி வைக்கணும், அது ஏன் டைப் டிஃபால்ட்டா டெக்ஸ்ட் இருக்கு, ஸோ ஸ்டேட் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட HTML சீரிஸுமே சரி, நம்மளோட ரியாக்ட் சீரிஸுமே சரி ரொம்ப ரொம்ப நம்ம வந்து போட்டுருந்தோம். டீடைல்ல ஒவ்வொரு கான்செப்டையும் பேசி நீங்க அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே. இப்போ இந்த இன்புட்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன் சேஞ்ச் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த ஆன் சேஞ்ச்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேண்டில் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த இடத்துல வந்து டிஃபைன் பண்ணிடுறேன். சரி ஓகே. இப்போ இது வந்து இஷ்யூ அடிக்கும். இது வந்து டைப் ஸ்கிரிப்ட்டுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அது என்ன அப்படின்னா ஹேண்டில் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேண்டில் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் எழுதலாம். ஏன்னா நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நம்ம பார்த்திருப்போம். இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் தான் நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ எப்பவுமே சரி நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஈவெண்ட் நடக்கும். நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஈவெண்ட் நடக்கும். நம்மளோட ரியாக்ட் சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் ஒண்ணுமே பண்ணல. கன்சோல் லாக்ல வந்து e.target.value. ஸோ இந்த e.target.value இந்த டார்கெட்டை தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு இது எல்லாமே நம்ம வந்து ரியாக்ட்ல பேசியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து டைப் ஸ்கிரிப்டை மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஈன்றதுல எரர் அடிக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிளிசிட்டா வந்து எனின்ற டைப் வந்து இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல வந்து எனி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த இஷ்யூமே வராது. இந்த எனி கொடுத்தா நம்ம டைப் ஸ்கிரிப்டை ஆஃப் பண்ற மாதிரி தானே. ஸோ பட் ஈவெண்ட் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு வந்து அதுக்கான டைப்பை நம்ம கரெக்டா இந்த இடத்துல வந்து டிஃபைன் பண்ணும். அது எப்படி பண்ணும் அப்படின்னா ரியாக்ட்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ ரியாக்ட் டாட் சேஞ்ச்
சேஞ்ச் ஈவெண்ட். ஸோ இந்த சேஞ்ச் ஈவெண்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னா, HTML ஈவெண்ட் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு சாரி இன்புட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்ம இன்புட்டை தான் நம்ம வந்து கொடுக்க போறோம். ஸோ நம்ம அதனால அதை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு ஆட்டோ டேக் க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த இஷ்யூ வருது. உங்களுக்கு அது வந்து வராது. ஸோ இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த டைப்பை கரெக்டா வந்து டிஃபைன் பண்றோம். ஸோ இந்த ரியாக்ட் சேஞ்ச் ஈவெண்ட் HTML இன்புட் எலமெண்ட் இருக்குல்ல, ஸோ இது வந்து எந்த எலமெண்ட்டை வந்து ட்ரிகர் பண்ணுது அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்றதுக்கு தான். ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து கவனிக்கணும். ஸோ ரியாக்ட் டாட் சேஞ்ச் ஈவெண்ட் வந்து நடக்குது. ஏன்னா ஆன் சேஞ்ச் தான் கொடுக்குறோம். ஸோ அதனால சேஞ்ச் ஈவெண்ட் நடக்குது. அது என்ன சேஞ்ச் ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா, HTML இன்புட்டோட எலமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம இதை வந்து நம்ம கரெக்டா வந்து கொடுக்கணும். உங்களுக்கு இது தெரியல அப்படின்னாலுமே நீங்க ஜஸ்ட் வந்து பேசிக்கா வந்து இன்புட் சேஞ்ச் பண்ணும்போது என்ன டைப் ஸ்கிரிப்ட்ல வந்து ஜஸ்ட் கூகுள் சர்ச் பண்ணீங்கனாலே இல்லை நிறைய ஏஐஸ் வந்துச்சு. இதுல வந்து இதை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும்ன்றது கிடையாது. பட் ஆனா இதை வந்து புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து சிம்பிளா வந்து இருக்கும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் வச்சு உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, நான் ஒரு பட்டன் எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். அப்போ உங்களுக்கு இன்னுமே ரொம்ப சிம்பிளா வந்து புரியும். நீங்க இதை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. நான் ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு பட்டன் வந்து வைக்கிறேன். ஸோ அந்த பட்டன்ல வந்துட்டு கிளிக் மீ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இந்த கிளிக் மீல ஃபர்ஸ்ட் பட்டன்னாலே ஆன் கிளிக் இருந்தால் தான் நம்ம அதை வந்து பட்டனா வைக்க போறோம். ஸோ ஆன் கிளிக் வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த ஆன் கிளிக்ல என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் கிளிக் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஹேண்டில் கிளிக் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா, கான்ஸ்ட் ஹேண்டில் கிளிக். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஆரோ ஃபங்க்ஷனா வந்து எழுதியாச்சு. ஸோ மறுபடியும் நமக்கு தெரியும் இந்த இடத்துல எப்பவுமே ஒரு ஈவெண்ட் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து நான் இந்த இடத்துல வந்து ஒரு ஈவெண்ட் வந்து கொடுத்துறேன். ஸோ இப்போ நான் ஒண்ணுமே இல்லை, இந்த பட்டனுக்குள்ளார வந்து கன்சோல் லாக் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். பட்டன் கிளிக்டு கிளிக். ஸோ ஓகே, இப்போ நீங்க என்ன நினைக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒண்ணுமே ரிட்டர்ன் ஆகல, வாய்ட். ஸோ இது வந்து நீங்க கரெக்டா கெஸ் பண்ணது கரெக்ட். பட் ஆனா இந்த ஈவெண்ட் நடக்குதுல, ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு நான் ஏதாச்சும் வந்து ஒரு இது கொடுக்கணும்ல. ஸோ அது என்ன அப்படின்னா, இந்த ஈவெண்ட்டை நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, நம்மளோட ரியாக்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரியாக்ட்ல இருந்தா நம்ம அது பண்ண போறோம். ஸோ ரியாக்ட்ன்றதை கொடுத்தாச்சு. மறுபடியும் நம்ம டாட் வைக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், இன்புட்ல வந்து சேஞ்ச் வந்து நடக்குது. நம்ம டைப் பண்ண சேஞ்ச் ஈவெண்ட் நடக்குது. இந்த இடத்துல என்ன நடக்குது, பட்டன் வந்து கிளிக் பண்ணுவோம். நம்ம ஒன்னு மவுஸால தான் கிளிக் பண்ணுவோம். ஸோ அதனால நம்மளோட மவுஸ் ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. ஸோ நான் மவுஸ் ஈவெண்ட்டை வந்து கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு மறுபடியும் வந்து நம்ம என்ன கெஸ் பண்ணது கரெக்ட் அப்படின்னா, HTML இங்க வந்து என்ன பார்த்தோம், இன்புட் எலமெண்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், நம்மளோட பட்டன். ஸோ HTML பட்டன் எலமெண்ட் வந்து நம்ம கொடுக்க போறோம். நீங்க ஹோவர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இது மாதிரி வருதுல்ல, ஸோ இங்க ஜஸ்ட் வந்து ஹோவர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நீங்க இதை அப்படியே கூட காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டா நீங்க அந்த பட்டனுக்கு அந்த இதை தான் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் தான் வந்து இந்த ஹேண்டில் கிளிக்ல வந்து நடக்கும். ஸோ இப்படிதான் நீங்க வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும். எப்படி வந்து டைப் வந்து டிஃபைன் பண்ணணும், இந்த சேஞ்ச் நடக்குது அப்படின்னா நம்ம வந்து ஸோ ஓகே, இது ஜென்ரலா பார்க்கும்போது ரியாக்ட் டாட் சேஞ்ச் ஈவெண்ட் HTML இன்புட் எலமெண்ட் நமக்கு ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்கு. என்ன நடக்குது என்ன ஏதுன்னே புரியாம இருக்கும். பட் ஒன்னு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ரியாக்ட் வழியா பண்ண போறோம். என்ன நடக்க போகுது, சேஞ்ச் நடந்தா சேஞ்ச் நடக்க போகுது. இல்ல மவுஸ் ஈவெண்ட் நடக்க போகுது. கிளிக் பண்ணா மவுஸ் ஈவெண்ட் தான் நடக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணியாச்சு. ஸோ அப்ப என்ன இருக்காங்க, HTML தான் வந்து நம்ம ஃபுல்லுமே தெரியும். ஸோ JSXன்றது பேசிக்கா HTML பிளஸ் ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஸோ இந்த இடத்துல பட்டன் நடக்குது அப்படின்னா நம்ம பட்டன் எலமெண்ட் வைக்க போறோம். இன்புட் நடக்குது அப்படின்னா இன்புட் எலமெண்ட் வைக்க போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இது. ஸோ இதே இடத்துல வந்து நான் ஜஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸாவும் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து ப்ராப்ஸ் வந்து பாஸ் பண்றோம்ல. ஸோ அப்பயுமே நம்ம வந்து என்ன இஷ்யூ வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதே பட்டன் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஸோ நான் ஒரு பட்டன் காம்பனண்டா கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னுமே சிம்பிளா வந்து புரியும். இது கன்ஃபியூசிங்கா இருந்துச்சுன்னா இதை நான் ஜஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பட்டன் காம்பனண்ட்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன்னு கிரியேட் பண்ண போறேன். பேசிக்கா பட்டன் காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ண போறேன். அப்ப நம்ம எங்க நீங்க தனி ஃபைலா போட்டு கிரியேட் பண்ணலாம். நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபங்க்ஷன் பட்டன் அப்படின்னு சொல்லி வச்சிடறேன். ஸோ வச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்க வந்து ஒரு ரிட்டர்ன் நடக்கணும். ஸோ ரிட்டர்ன் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த இஷ்யூமே வந்து வரவே வராது. ஸோ இந்த பட்டன் இருக்குல்ல, இதை ஜஸ்ட் வந்து அப்படியே இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நமக்கு வந்து எல்லாமே வந்து முடிஞ்சிச்சா. நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஹேண்டில் கிளிக் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, ஸோ இந்த ஹேண்டில் கிளிக்கை வாங்க போறேன். எங்கேருந்து வாங்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட பட்டன் பேரண்ட் காம்பனன்ட்ல இருந்து வாங்க போறேன். இந்த பேரண்ட் காம்பனன்ட்ல என்ன பண்றோம் அப்படின்னா, ஆன் கிளிக்குங்கிறத போட்டுட்டு ஜஸ்ட் நான் இதுல இருந்து ஒண்ணுமே பண்ணல, கன்சோல் லாக் ஆஃப் கிளிக் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கன்சோல் லாக் ஆஃப் கிளிக். இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரலாம், ஹேண்டில் கிளிக் இருக்கனால நான் ஜஸ்ட் வேணா வேற பேர் வச்சுக்கலாம், ஆன் கிளிக் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. இந்த இடத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இஷ்யூஸ் எல்லாமே போயிடுச்சு. இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளிசிட்டா எனின்றது வருது. ஸோ நமக்கு எனின்றது வேணாம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்டன் ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போது. அதுக்கு வந்து நம்ம ஒரு டைப் வந்து டிஃபைன் பண்ணணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைப் பட்டன் ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, நான் அதுல வந்து ஆன் கிளிக்ல வந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா தெரியும்,
ஸோ ஆன் கிளிக்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு வந்து எதுவுமே ரிட்டர்ன் ஆகல, ஏன்னா கன்சோல் லாக் மட்டும் தான் போட்டிருக்கோம். அதனால நம்மளோட வாய்டுங்கிறத வந்து பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ ஜஸ்ட் வந்து வாய்டுங்கிறத வந்து கொடுத்தாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு எந்த இஷ்யூஸ் எதுவுமே வந்து வரவே இல்லை. இதுதான் வந்து கரெக்டா யூஸ் பண்றது. ஸோ நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ நான் இந்த ஆன் கிளிக்ல வந்து ஃபங்க்ஷனா பாஸ் பண்ணாம நான் என்ன பண்றேன் அப்படின்னா வாய்டுன்றதையே ஜஸ்ட் வந்து கொடுக்குறேன். இல்ல ஹலோ ஏதோ ஒன்று கொடுக்குறேன், சிடபிள்யூஏ ஏதோ ஒன்று கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இஷ்யூ வரும். ஏன் இஷ்யூ வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைப் ஸ்ட்ரிங் வந்து என்னோட ஃபங்க்ஷன் ஆஃப் வாய்டுக்கு வந்து அசைன் பண்ண முடியாது. ஸோ இதுதான் அந்த இஷ்யூ. நம்ம கரெக்டா வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி டைப் வந்து டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ பேரண்ட் சைல்ட் காம்பனன்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியலனா இதெல்லாம் வந்து நம்ம ரியாக்ட்ல வந்து பேசியிருந்தோம். நீங்க அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இதே மாதிரி வந்து பேராமீட்டர்ஸ்ல வந்து நிறைய வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ நம்பர்ஸை வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. இதுலயே வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னா முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து நம்மளோட ப்ராமிஸ் தான். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்றேன். ஏன்னா நம்ம ப்ராமிசஸ்ன்றது பேசிக்கா ஒரு ஏபிஐ கால்ல இருந்து வருது அப்படின்னா அது வந்து ப்ராமிஸ்ல தான் நடக்கும். ஸோ நம்ம அதை பத்திலாம் டீடைல்டா பேசணும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபெச் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு ஏபிஐ கால் பண்ற மாதிரி ஜஸ்ட் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருந்து எனக்கு நம்ம ஐடி மட்டும் தான் வேணும். ஸோ அதை வந்து நம்பரா டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரிட்டர்ன் நியூ நமக்கு ஏபிஐ கால் பண்ணல, அதுக்கு பதிலாக ஒரு மார்க் பண்ணணும் அப்படின்னா ப்ராமிஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். அதுக்குள்ள கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதை வந்து ரிசால்வ் பண்றேன். ஸோ ரிசால்வ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஜஸ்ட் ரிசால்வ் ஆஃப் யூசர் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். யூசர் டேட்டா அப்படின்னு சொல்லி நான் ஜஸ்ட் வந்து ரிசால்வ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த இது வந்து வருதுல்ல, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராமிசஸ்ல நான் வந்து என்னவா வருது, இப்போ நான் ஜஸ்ட் வந்து இது வந்து ஸ்ட்ரிங்கா தான் பாஸ் பண்ணி விடுறேன். ஸ்ட்ரிங்கா தான் எனக்கு வந்து ரிசால்வ் ஆகுது. அப்போ நான் இந்த இடத்துல என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ்ன்றத ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்கணும். ஸோ ப்ராமிஸ்ன்றத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது என்ன டேட்டா டைப்பா இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல வந்து டிஃபைன் பண்ணும். ஸோ ஸ்ட்ரிங்கா இருக்கு, நான் ஸ்ட்ரிங் அப்படின்றத வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்படிதான் வந்து இந்த ரியல் வேர்ல்டுல வந்து பண்ணும்போது ஏன்னா ஏபிஐ கால்ல இருந்து ஏதோ ஒன்று வருது அப்படின்னா அதை நம்ம வந்து இப்படிதான் வந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதை தாண்டி நம்ம இன்னுமே வந்து நான் உங்களுக்கு வந்து டைப் ஸ்கிரிப்ட்ல வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வச்சு கிரியேட் பண்ணி காட்டுறேன். எப்படி வந்து ஏபிஐ கால் பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து ஏபிஐ கால் பண்ணுவோம். ஏபிஐ கால் பண்ணி வரதை நம்ம அப்படியே வந்து ஃபுல்லா டைப் ஸ்கிரிப்டா மாத்துவோம். ஸோ அது எல்லாமே நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து வரப்போகுது. பட் ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்தா எப்படி ஒர்க் ஆகும், எப்படி என்ன ஏதுன்றது நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் அது வந்தா நம்மளால எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இது இருக்கணும். இப்ப நம்ம ஃபர்ஸ்டே அங்க போய் டைரக்டா அங்க போயிட்டோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் வந்து ரிவர்ஸ்ல வரணும். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இதுனா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ கீழே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது ஒன்றும் இல்லை, ஃப்ரீ தான். ஜஸ்ட் வந்து அந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். அதுக்காக தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க ஹைப்புமே வந்து பண்ணலாம். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை கமெண்ட்லயுமே கேளுங்க, நான் அதுக்குமே கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.